இந்தியாவில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற அந்த 12 ஜோதிர்லிங்கம் தரிசனம்ங்கிறதே ஒரு பெரிய விஷயம் சொல்லுவாங்க இந்தியாவில் பக்தர்களுக்கு. அதில் முதலாவதாக இருக்கக்கூடியது அந்த குஜராத்தில் இருக்கக்கூடிய சோம்நாத். 1000 ஆண்டு மீட்கப்பட்ட வரலாறு சுயமரியாதை திருவிழான்னு ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பிரதமர் மோடி அவர்கள் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலேயே சுயமரியாதை என்ற பெயரை கெடுத்து குட்டிச்சோறாக்கி அதோடைய அர்த்தத்துக்கு ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டில் மானங்கட்டவங்களாம் சுயமரியாதைங்கிற பெயரை சொல்லி அதுக்கு அர்த்தம் இல்லாம போயாச்சு. உண்மையான சுயமரியாதைக்கான அர்த்தம் அவர் சொன்ன வார்த்தையில் தான் இருக்கு. கரெக்டா சரியாக 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இதே சமயத்துல முகமது கஜினி அவர் சோம்நாத்தை லூட் அடிச்சு அந்த கோயிலை கொள்ளையடிக்கிறார். அவர் ஆட்சியெல்லாம் பிடிக்க வரல, கொள்ளையடிக்க தான் வந்தார். இந்த முகமது கஜினி பத்தி சொல்லும்போது என்னன்னா, நம்ம வரலாற்று புத்தகங்கள்ல நம்மளாம் லெப்டிஸ்ட் எழுதின புத்தகங்கள் தானே படிக்கிறோம் இல்லையா? என்ன எழுதியிருப்பான்னா, விடாமுயற்சிக்கு ஒரு உதாரணம் யார் தெரியுமா? யாரு? முகமது கஜினி. 17 சோர்ந்து விடாமல் மீண்டும் மீண்டும் படையெடுத்து 18வது முறை அவர் வெற்றி அடைந்தார். இதுல என்ன கவனிக்கணும்னா, 17 முறை கொள்ளையடித்தான். ஒவ்வொரு முறை எவ்வளவு கொள்ளையடித்தான் என்பதை அவனே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான். அவனா அவன் கூட அல்பரூனின்னு ஒருத்தர் இருக்கான், எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்றான். சிசிடிவி கேமரா மாதிரி இவன் இந்த மாதிரி இந்த போட்டா இதை பண்ண எல்லாத்தையும் எழுதி வைக்கிறான். அல்பரூனி எழுதி வச்சிருக்கான். இந்த சோமநாத்துக்கு 17ஆவதா வரான். அதுக்கு முன்னாடி 16 இடத்துல லூட் அடிக்கிறான். ஒவ்வொரு இடத்துல என்ன லூட் அடிச்சான்னு எழுதியிருக்கான். அப்படி கொள்ளையடிக்கிறது சோமநாத்துக்கு வருகிறான். சோமநாத் பத்தி நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க, 12 ஜோதிர்லிங்கங்களில் முதன்மையான சோமநாத். எப்படி வைணவர்களுக்கு 108 வைணவ தலம் என்று சொல்கிறார்களோ, 64 சக்தி பீடங்கள் சொல்கிறோமோ, அதே போல சைவ சிவனடியார்களுக்கு 12 போக வேண்டிய திருத்தலங்கள்ல 12 நாடு முழுக்க, அதுல சோமநாத் முதல் இடத்துல இருக்கு. எப்படி அறுபடை வீடுகள்ல திருப்பரங்குன்றம் முதல் படை வீடு சொல்றோம் இல்லையா? அது போல அந்த ஸ்லோகமே இருக்கு. அந்த 12 ஜோதிர்லிங்க பத்தி வரும்போது சௌராஷ்டிரே சோமநாத என்று அந்த ஸ்லோகம் வரும். அப்படிப்பட்ட புகழ்பெற்ற சோமநாத் கோயில். இந்த சோமநாத் கோயில்ல தினசரி ஆராதனை எப்படி நடக்கும் அதெல்லாம் வரலாற்றுல இருக்கு. தினசரி ஆராதனை இப்ப நீங்க திருப்பதிக்கு போனீங்கன்னா அந்த பிரம்மோற்சவம் நடக்கும். நீங்க போனீங்கன்னா வீடியோ யூடியூப்ல கூட பார்க்கலாம். பிரம்மோற்சவம் நீங்க போய் பார்த்தா தெரியும். ஒரு முறையாவது அந்த சமயத்துக்கு போய் பார்க்கணும். திருப்பதியில அந்த பெருமாளுக்கு அந்த அளவுக்கு ஆராதனை, அப்படி அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் பார்க்கறதுக்கு. கோலாட்டம், கும்மி, பாட்டு, திவ்ய பிரபந்தம், வேதங்கள் எல்லாம் சொல்றது என்ன, வகையான வாத்தியங்கள், அப்படிப்பட்ட ஆராதனைகள் தினசரி 3 வேளையும் நடக்குமா சோமநாத். அப்ப எந்த அளவுக்கு பிரம்மாண்டமான கோயில் நீங்க கற்பனை பண்ணி பார்க்கணும். அந்த சோமநாத் கோயில்ல உலகத்திலே இல்லாத ஒரு அதிசயம் அது என்னன்னா, அந்த சோமநாத் சிவலிங்கம் அந்தரத்தில் மிதக்கும், கீழே இருக்காது, அந்த இடத்துல மிதக்கும், ஃப்ளோட்டிங் ஆன் த ஏர். ஒரு விசேஷமான ஒரு காந்த கல்லை வைத்து அந்த லிங்கம் செய்யப்பட்டிருந்தது. சுற்றில உள்ள அயோன் காரிடார், அதுக்குள்ளார அந்த இடத்துல மிதக்கும், அப்படி அந்த ஃபோர்ஸ்னால மிதக்கும். இதெல்லாம் வரலாற்று குறிப்புகள் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு உலக பிரசித்தி பெற்ற அந்த சோமநாத் ஆலயத்தை கஜினி இடிக்கிறான், கொள்ளையடிக்கிறான். கொள்ளையடித்து கிட்டத்தட்ட 2 கோடி தினார் அளவுக்கு தங்கத்தை அங்கிருந்து கொள்ளையடித்து சென்றதாக அல்பரூனி எழுதியிருக்காரு. 20 மில்லியன் தினார். அந்த காலத்துல அதுக்கு என்ன வேலைங்கிறத பார்க்கணும் நீங்க. இப்போ உள்ளதுக்கு இப்போ உள்ள தங்கத்துக்கு நம்ம பார்க்க கூடாது. அன்னைக்குள்ள தங்க ரேட்டுக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தங்கத்துடைய மதிப்பு என்ன இருந்தது என்று பார்த்தீங்கன்னா, நீங்க மலைப்பார் அவர் எழுதுறாரு. அந்த அல்பரூனி எழுதினது இதெல்லாமே அல்பரூனியை படிச்சு பார்த்தா தெரியும் நமக்கு. அது நம்ம புக்கே இருக்கு. 50,000 பேர் ஒரு இட்ஸ் நார்மல் டே 50,000 பேர் கோயில்ல இருக்காங்க இவங்க படையெடுத்து வரும்போது. இந்த கோயில் ஏராளமான செல்வம் இருக்கிறது. கொள்ளையடிப்பதற்காக எதிர்பாராத அன்எக்ஸ்பெக்டட் டைம்ல திடீர்னு கொள்ளையடிக்கிறதுக்காக வராங்க. 50,000 பேர் அத்தனை பேரையும் இவங்க எடுத்து போராட்டி இருக்காங்க. எல்லா மக்களும் they are not prepared. இவன் அடிக்கணும் வந்திருக்கான், ப்ரிப்பேர்டா இல்லை. பெரிய சண்டை, அத்தனை பேரையும் கொன்னுடுறாங்க. அங்க இருக்கிற பெண்கள் கிட்டத்தட்ட 1000கணக்கான பெண்கள் அந்த வளாகத்திலேயே கற்பழிக்கப்பட்டார்கள். கேட்ட மக்கள் அப்படியே மனசு விரும்புது.
எல்லா பெண்களையும் ஒருத்தர் கூட விடாம மூட்டை கட்டிட்டு ஆப்கானிஸ்தான் இழுத்து போய் ஸ்லேவா வித்திருக்கான் ராஸ்கல். இத்தனை நடந்திருக்காங்க. கொள்ளையடிச்சது மட்டும் இல்லை. அப்ப இப்படிப்பட்ட அவமானத்தை களைந்து எறியக்கூடிய ஒரு செயலானதா அது சுயமரியாதையா இல்லையா? தன்மான மீட்பா இல்லையா? அதைத்தான் மோடி சொல்லியிருக்கார். அப்ப உண்மையான சுயமரியாதை மீட்புங்கிறது இதுதான். இவனுக்கு பிறகு அலாவுதீன் கில்ஜின்னு ஒருத்தர் திருப்பி அந்த கோயிலை கட்டுறாங்க. அதே போல பழையபடி கட்டுறாங்க. இதுல இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அந்த சொன்னீங்க இல்லையா, நம்ம ஆரம்பிச்சு சொன்னீங்க, நீங்க கேள்வி கேட்டிருக்கணும். அந்த லிங்கம் என்ன பண்ணாங்க? லிங்கம் என்ன ஆனது? அந்த லிங்கத்தை 4 துண்டாக வெட்டி, ஒரு துண்டை மெக்காவுக்கு, ஒரு துண்டை மிதினாவுக்கு, ஒரு துண்டை கஜினியில இருக்கு. கஜினிக்கு பிறந்த ஊர் ஆப்கானிஸ்தான் இன்னைக்கு இருக்கு. அங்க உள்ள மசூதிக்கு அனுப்புறான். இன்னொரு துண்டை எங்க அனுப்பிச்சாங்கிறது விவரம் இல்லை. அந்த மிஞ்சி எதுக்காக அது மாதிரி பண்றான்னா அவமானப்படுத்துவதற்காக இது மாதிரி செய்யறான். நீங்க பாண்டிச்சேரியில போய் பாத்தீங்கன்னா மிஷன் ஸ்ட்ரீட் இடத்துல ஒரு பெரிய சர்ச் இருக்கும். அந்த சர்ச் என்னன்னா பாண்டிச்சேரியுடைய பழைய காலத்து பேர் வேதபுரி. அந்த வேதபுரி என்கிறதுனால அந்த பேர் அந்த வேதபுரீஸ்வரர் என்ற பெயர். இப்ப எப்படி நம்ம சைதாப்பேட்டை காரணீஸ்வரம் என்பது காரணீஸ்வரர் மையமாயிட்டு வந்தது, அந்த மாதிரி வேதபுரீஸ்வரர் மையமாயிட்டு வேதபுரி தான் பழைய காலத்து பேர். வேதபுரி கோயிலை இடித்து அந்த கோயில் இருந்த இடத்திலேயே கோயில் தூண்களை படிக்கட்டுகளாக வைத்து அதே இடத்துல சர்ச்சு கட்டுறான். மிஷன் ஸ்ட்ரீட்டுங்க இடத்துல இன்னைக்கு இருக்கு. போனீங்கன்னா படிக்கட்டு கோயில் தூணா இருக்கும், இன்னைக்கு இருக்கு. இதே போல உன்னுடைய சிவலிங்கத்தை நான் உடைச்சு என்னுடைய மசூதி வாசல காலை மீச்சிட்டு போவான் பாடுறா என்று சொல்லி அவன் வைக்கிறான். நான் ஜெயிச்சிட்டேன் என்று காண்பதற்கு இருமாப்புக்காக. அப்படிப்பட்ட அந்த சிவலிங்கத்தில் உடைப்பட்ட துண்டுகள் இருக்கும் இல்லையா, அதை உடனே எடுத்து அங்க ஒரு குடும்பம் ப்ரிசர்வ் பண்ணி 1000 ஆண்டுகளாக பத்திரமா வச்சுட்டு இருக்காங்க, பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்ச சமயத்துல பட்டேல் அதுக்கு இது ஒரு தன்மான மீட்பு சொல்லி 1951 கும்பாபிஷேகம் பண்றார். அந்த கதைக்கு அப்புறம் தனியா வர. அப்ப பரமாச்சாரியால் போறார். பரமாச்சாரியால் போன பிறகு அங்க போய் அந்த 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 சம்பந்தப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்கள அக்னிஹோத்ரி என்று சொல்லக்கூடிய தினசரி நெருப்பு வளர்த்து பண்ணக்கூட அவங்க குடும்பத்தை அக்னிஹோத்ரி என்று பெயர், அக்னிஹோத்ரி பண்டிட் என்று பெயர். அவங்க இந்த மாதிரி வச்சிருக்கோம் எங்களுடைய இதெல்லாம். இதை நான் என்ன பண்றது, திருப்பி சோமநாத் கோயில தனியாக வச்சு பூஜை பண்ணலாமா அப்படி கேட்குறாங்க. இதெல்லாம் ரெக்கார்டட். பரமாச்சாரிய சொல்றாரு, இதுக்கான நேரம் இப்போ வரல. ராமர் கோயில் மீட்கப்பட்ட பிறகு நீங்க கொண்டு போய் கொடுங்க. பரமாச்சாரியர் சொல்லியிருக்கார். இப்போ கடைசியா இப்போ இது 24 வருஷமா ஒருத்தர் வச்சிருக்காரு. அந்த பரம்பரை அப்படியே வச்சுட்டு இருக்காரு. அந்த பரம்பரை இப்போ அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, இப்ப ஸ்ரீ ரவிசங்கர் குஜராத்துக்கு வந்த உடனே அவர் கையில ஹேண்ட் ஓவர் பண்ணி இந்த மாதிரி பரமாச்சாரியர் சொன்னார், அயோத்திக்கு அப்புறம் இதை உங்ககிட்ட கொடுக்க சொல்லி. அதனால அப்ப இப்ப பாரு இல்ல, நீங்க என்ன பண்ணுமோ சொல்லி அதே போல அங்க ரெஸ்டோர் பண்றதுக்கான அடுத்த முயற்சிகள் இப்ப ஆரம்பிக்க போறாங்க. அப்ப இதான் தன்மான மீட்பு. இதுதான். அதாவது ஒரு கோயிலை இடிக்கிறது எதுக்காக இடிக்கிறான்னா அந்த கோயிலை கொள்ளையடிச்சது மட்டுமல்லாமல் அவமானப்படுத்த நினைச்சான். அப்ப இவனுக்கு பிறகு திருப்பி அலாவுதீன் கில்ஜி இடிக்கிறான். கட்டப்பட்ட கோயில், மீண்டும் கட்டப்பட்ட கோயில். அலாவுதீன் கில்ஜி இடிச்சுட்டு போன பிறகு மீண்டும் கோயிலை கட்டுறாங்க. திருப்பி அதன் பிறகு இன்னொருத்தர், ஒரு அரசர், முஸ்லிம் ராஜா, அவன் இடிக்கிறான். மீண்டும் கட்டுறாங்க. திருப்பி இது மாதிரி மொத்தம் 4-5 முஸ்லிம் ராஜாக்கள் தொடர்ந்து சுல்தான்கள், ராஜான்னு பேரு சுல்தான்கள் இடிக்கிறாங்க. ஊர்மை இடிச்சு நிர்மூலமாக்கிறார்கள். மீண்டும் கட்டுறாங்க. 6 முறை மீண்டும் 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 ஃப்ரம் த ஸ்கிராச் இட் வாஸ் ரீபில்ட். கடைசியா போர்ச்சுகீஸ் இங்க போர்ச்சுகீஸ் கிறிஸ்துவர்கள் வரும்போது ரொம்ப வெறி பிடிச்ச கிறிஸ்துவங்க, அவனும் அந்த கோயிலை இடிச்சு டெஸ்ட்ராய் பண்றான். திருப்பி கட்டுகிறார்கள். போர்ச்சுகீஸுக்கு பேர் அவங்க முழுக்க இடிச்சு தரைமட்டமாக திருப்பி கட்டுறாங்க. இதெல்லாம் 6 முறை ஃபுல்லி ரீகன்ஸ்ட்ரக்டட் ஃப்ரம் த ஸ்கிராச். இது ஹிஸ்டரி. இது தவிர பார்ஷியலா இடிக்கப்பட்டது நிறைய. அது எத்தனைன்னு கணக்கு தெரியல நமக்கு. ஒவ்வொரு முறை இடித்த பிறகு மீண்டும் மீண்டும் கட்டப்பட்டு அதே பொலிவோடு இருக்கக்கூடிய காரணத்தினால் இது என்ன சொன்னா, இட்ஸ் சிம்பிள் ஆஃப் ரிசைலன்ஸ். 1000 ஆண்டு காலமாக தொடர்ந்து அந்த பக்தியோடு தங்களுடைய தன்மானத்தை மீட்கக்கூடிய அடையாளமாக இந்த சோமநாத் கோயில் இருக்கின்றது அப்படின்னு மோடி பேசியிருக்காரு. அது உண்மை. அது சரியான ஒரு செய்தி, சரியான வார்த்தை. அதுக்கு பேரே சுவாபிமான் என்று சொல்லிக்கிறார்கள், தன்மான மீட்பு. உண்மையிலே சுவாபிமான் அதுதான். அதனாலதான் பட்டேல் அவர் சொன்னார், நம்ம நாடு சுதந்திரம் அடைந்த உடனே அதனுடைய சுதந்திர படத்துக்கு அடையாளம் என்ன பண்ணணும், சோமநாத்தை மீட்கணுங்க. அப்ப
இடிக்கப்பட்டிருந்தது கோயில், மீட்டு கட்டணம் திரும்பி. நேரு வந்து கூடாதுங்கிறார். அவர் எழுதுறதா இருக்கு, போய் பாருங்க. 17 முறை எழுதியிருக்கார் சோமநாத்தை கோயில் கட்டக்கூடாது என்பதை எதிர்த்து. அவர் எழுதின லெட்டர்ஸ் டாக்குமெண்ட் ஃபார்ம்ல 17 லெட்டர்ஸ் இருக்கு. அதோட எண்ணிக்கையும் 17 தான். 17, இதுவும் 17 தான். 17 முறை எழுதியிருக்காரு. அதுல ஒரு இடத்த சொல்றாரு, நீங்க வந்து டேம் கட்டுறீங்க சொன்னா சந்தோஷப்பட்டிருப்பேன், கோயில் கட்டுறேன்னு சொல்றீங்களே, என்ன நக்கல் பாருங்க. டேம் கட்டின உங்களுக்கு தன்மானம் மீட்கப்படாது. ஒரு வயல்ல தண்ணி பாயும், செடி வளரும். தன்மானம் மீட்பு என்பது எவ்வளவு ஒரு பெரிய உணர்வுபூர்வமான ஒரு விஷயம். அந்த நேரு அமைச்சரவையில் இருந்த பல அமைச்சர்கள் நாங்கள் ராஜினாமா பண்ணுகிறோம் சொல்லக்கூடிய அளவுக்கு போச்சு. அப்ப பட்டேல் சொன்னாரு, நம்ம நாட்டினுடைய பிரைடு மீட்கக்கூடிய ஒரு செயல், நம்ம கவர்மெண்ட் ஃபண்ட்ல இருந்து எடுத்து நம்ம கோயில் கட்டுவோம், கூடாது, ஒரு பைசா போகக்கூடாதுட்டாரு. குஜராத் மக்கள் சொன்னாங்க, நாங்க கட்டுறோம், எங்க ஃபண்ட் எடுத்து கட்டுறோம், நீங்க என்ன, நாங்க பப்ளிக் டொனேஷன் கொடுத்து கட்டுறோம், ஒரு பைசா கவர்மெண்ட் ஃபண்ட் தேவையில்லைன்னு சொன்னாங்க. அப்ப உங்களை போல என்னை போன்ற சாதாரண மக்கள் கொடுத்த காசை வைத்து 1951ஆம் ஆண்டு குஜராத்தில் அந்த பிரம்மாண்டமான சோமநாதர் கோயில் மீட்கப்பட்டு கட்டப்பட்டது. அப்ப உண்மையிலே தன்மான மீட்புக்கு அடையாளமா இருக்கக்கூடியது 1000 ஆண்டு காலம் இந்துக்கள் தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறார்கள். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 13-14, இப்ப நான் பேப்பர்ல இது வந்தப்புறம் எடுத்து படிச்சு பார்த்தேன். தொடர்ந்து ஒரு 30-40 வருஷத்துக்கு கொடுத்த ஒரு சண்டை, திருப்பி மீட்பு சண்டை. ஒருத்தர் இன்னொரு ராஜா வர்றாரு, இன்னொருத்தர் வர்றாங்க, இன்னொரு ராணி, ஒரு பெண் வீராங்கனை வராங்க, தொடர்ந்து சண்டை போட்டே இருக்காங்க, மீட்டுட்டே இருக்காங்க. அப்ப உண்மையில தன்மான மீட்புக்கான அடையாளமாக இது இருக்கிறது. இதை வந்து சுவாமி விவேகானந்தர் சென்னையில பேசி போ சொல்லியிருக்கார். சென்னையில வந்து பேசுறாரு, நான் குஜராத்துக்கு சோம்நாத்துக்கு போனேன், சோம்நாத்துக்கு போயிட்டு வழிபட்டு வெளில வந்த பிறகு இந்த கோயிலுடைய ஹிஸ்டரி எடுத்து முழுக்க தெரிஞ்சுக்கிட்டேன், பிரமிப்பா இருக்கு, நீங்க ஒவ்வொருத்தரும் சோமநாத் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு விவேகானந்தர் சென்னையில நடக்கக்கூடிய கூட்டத்துல சொல்லியிருக்கார். நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால நம்முடைய சுதந்திர போராட்ட அளவுக்கு வந்து நம்மளோட 1000 ஆண்டு கால போராட்ட வரலாற்றுக்கு அடையாளமாக சோமநாத் இருக்கின்றது என்கின்ற செய்தியை இந்த மோடி சொன்னதுனால நமக்கு இத்தனை தெரிஞ்சிருக்கு. இது நம்ம ஒவ்வொருத்தரும் கொண்டு போய் சேர்க்கணும். அழகான விஷயம் அது. அதனால நம்ம இங்க என்னன்னா, ஒரு நம்ம நாட்டுல ஒரு துரதிருஷ்டவசமா என்ன ஒரு பழக்கம் இருக்குன்னா, மத அடையாளத்தை மறைக்கணும். துலுக்கம் தப்புன்னானா அதை மத அடையாளத்தை மறைச்சிடணும். அதை அப்படியே பூசி மொழிகி அப்படி ஹிஸ்டரி எழுதணும். இந்த லவ் ஜிகாத்தே தானே, லவ்னு சொல்லு, ஜிகாத் சொல்லாது, ஏன்னா ஜிகாத்னா முஸ்லிம் தெரிஞ்சிருமே. அப்படிப்பட்ட ஒரு மத அடையாளத்தை அழிப்பதன் மூலமாக, மறைப்பதன் மூலமாக இந்த கிரிமினல் செயல்களும் மறைக்கப்படுகின்றன, கிரிமினல்ஸ் தப்ப வைக்கப்படுகிறார்கள், அந்த செயல் வந்து நியாயப்படுத்தப்படுகிறது. தெளிவா இப்பதான் வந்து இதே பல பேர் கேட்டிருக்காங்க, அது எப்படி அந்த மாதிரி கஜினி என்ற முஸ்லீம் இன்வேஷன் எப்படி சொல்லலாம் பிரைம் மினிஸ்டர்? முஸ்லீம் இன்வேஷன் தான், பின்ன அல்லாஹ் அக்பர் சொல்லிதான் பண்ணியிருக்கான், கோயில தான் உடைச்சிருக்கான், கோயில லூட் அடிச்சிருக்கான். அவன் துலுக்குனா இருக்கின்ற காரணத்தினால்தான், நாம் காபீர் என்று நினைத்த காரணத்தினால்தான், நம்மளை அழிக்கணுங்கிற காரணத்தினால இத்தனை நடந்திருக்கு. அப்ப துலுக்கம் சொல்லாம வேற என்ன சொல்றது? முஸ்லிம் இன்வேஷன் தான் தெளிவாக சொல்லியிருக்கிறார் பிரைம் மினிஸ்டர். ஆகவே இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு நம்ம நாட்டுடைய உண்மையான வரலாறு, அந்த போராட்ட வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால மோடிஜி அவர்களுக்கு நம்முடைய வணக்கங்கள். இதன் மூலம் ஒரு பெரிய ஒரு தன் எழுச்சி, நாடு முழுக்க தன்மான மீட்பு வரலாறு சோமநாத் என்கின்ற அந்த செய்தி போய் சேர்ந்திருக்கிறது.